ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முழு வாட்டர்மெலான் வந்து எடுத்து ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு பாதியை மட்டும்தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் உள்ள பல்ப்பை வந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் ஒரு கஷ்டம் இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து பல்ப்பை வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்டிலே பண்ண மில்க் மேடு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து ஓட்டிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு ஆல்ரெடி நம்ம பல்ப் எடுத்து வச்சுருக்கோம்ல தர்பூசணி தோல், அதுலேயே வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் வந்து சீட்ஸ் வந்து இருக்கும், அதனால் வந்து நல்லா வந்து வடிகட்டிப்போம். சப்போஸ் உங்களுக்கு வடிகட்ட வேணான்னா சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து அப்படியே டேரெக்டாகவே கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நைட்டு வந்து 10 o'clock கிட்ட ஆகுது. 8 hours கிட்ட ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் இந்த தர்பூசணி தோலில் மட்டும் தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கை வேறு ஜில்லுன்னு இருந்ததுனால தாங்க முடியல, உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஏதாச்சும் கப்பில் ஊற்றி கரண்டியை வச்சு எடுத்தீங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ, பாய்.